வணக்கம். நம்முடைய ஐயா நமச்சிவாயா சேனலில் இருந்து அடியேன் இன்று திருவண்ணாமலையிலே கிரிவல பாதையில் பக்தர்கள் இரவு 1 மணிக்கு கிரிவலம் வந்து கொண்டிருக்கும் அற்புத காட்சியை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன். ஏன் இரவு முழுவதும் கடும் குளிரில் இப்படி மலையை சுற்றுகின்றார்கள்? அதுவும் 24 மணி நேரமும் மலை சுற்றி கொண்டு வருகிறார்கள். இப்பொழுதெல்லாம் காரணம் என்ன? சுவாமியினுடைய அருள், பகவானுடைய சிவபெருமானுடைய அந்த அற்புத செயல்கள், அன்பு, பாசம், பக்தர்கள் மீது அவர் வைத்திருக்கும் கருணை, இவையெல்லாம் ஒரு சேர அவர்களை இங்கே வரவழைக்கிறது என்பதுதான் திண்ணம். ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் திருவண்ணாமலை. ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் எங்கிருந்தாலும் திருவண்ணாமலைக்கு வரவழைத்து தன்னுள்ளே வைத்து கொண்டு அவர்கள் மூலமும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார் அண்ணாமலையார். திருவண்ணாமலையுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்றால், எல்லா சுவாமியும் வணங்கினால் முக்தி கிடைக்கும், ஆனால் அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி கிடைக்கும். அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி கிடைக்கும். திருவாரூரில் பிறக்க முக்தி கிடைக்கும், காசியில் இறக்க முக்தி கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஸ்தலத்திலே பஞ்சபூதங்கள் நிறைந்த, ஐம்பூதங்களை அடக்கி ஒரு சேர ஏகன் அநேகனாக இருக்கும் பரணி தீப ஒளியாக காட்சி தருகிறார் அண்ணாமலையார். 5 தீபங்கள் ஏற்றுவார்கள், அதை ஒரு தீபமாக உருவாக்குவார்கள். அதுதான் ஏகன் அநேகன் பரணி தீபத்தினுடைய விளக்கம். கார்த்திகை மாதத்தன்று விடியற் காலையில் ஏற்றும் தீபம், நான் அனைத்திலும் ஒன்றாக இருக்கின்றேன் என்று காட்சி தந்து மக்களுக்கு அன்பை வாரி வழங்கி அருள்வாளிக்கின்றார் அண்ணாமலையார். மகாதீபத்தன்று இருவரும் ஒன்று சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்து ஆண் பெண் இருவரும் சமம் என்று உலகிற்கு உணர்த்திய இடம்தான் திருவண்ணாமலை. அப்படிப்பட்ட திருவண்ணாமலையிலே பக்தர்கள் வணங்கும் போது சித்தர்களும் கூட வலம் வருவார்கள் என்பது ஐதீகம். இந்த மலையை சுற்றி வந்தால் உடல் நோய்கள் தீரும் என்பது ஐதீகம். மலையில் மூலிகைகளும் சக்திகளும் நிறைந்திருக்கின்றன. அவைகள் அவர்கள் உடம்பிலே பட்டு சுவாசிக்க சுவாசிக்க உடல் நலமடைகிறது, நினைத்தது நடக்கிறது. இறைவன் அஷ்ட திக்குகளிலும் இங்கே அமர்ந்து 8 திக்குக்கும் வெற்றி கிட்டும் என்பது போல 8 திக்கிலும் பக்தர்களுக்கு வெற்றியை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். அஷ்டலிங்கங்களாகவும் காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் திருவண்ணாமலையிலே. இந்த திருவண்ணாமலையிலே குரு நமச்சிவாயர், ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள், குகை நமச்சிவாயர், யோகிராம் சுரத்குமார் என்கின்ற விசிறி சாமியார், கொட்டாங்கச்சி சுவாமியார், மூக்குப்படி சித்தர், மௌன சாமியார் என்று ஞானிகரை வரவழைத்து இங்கே பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள்பாலிக்க அவர்களுக்கு உத்தரவிட்டு அவர்களும் இங்கே அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார்கள், அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம்தான் திருவண்ணாமலை. சிவாய நம.